வணக்கம் நண்பர்கள், நண்பிகள், ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இது நம்மளோட நியூ சேனல் நேம் CK ராமன்காரன். சாரிங்க, சேனல் நேம் வந்து நம்ம ஒரு vlogs. இந்த vlogs இப்போ நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த vlogs சேனலில் என்ன கண்டென்ட் வரும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் vlogs கண்டென்ட் தான் வரும். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான vlog கண்டென்ட் வரும். இப்போ நம்ம ரீசெண்டாக கொடைக்கானல் பக்கம் வந்திருந்தோம். டூரை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக கொடைக்கானல் சைடு நம்ம வந்திருந்தோம். இந்த டூரில் நான், என் தம்பி, எங்கள் அம்மா, எங்கள் அத்தா, அப்புறம் எங்கள் மச்சான், அவங்களோட ஃபேமிலி உட்பட்ட மொத்தம் நாங்கள் 7 பேர் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் காரில். அது என்னவோன்னு தெரில, காரில் ட்ராவல் பண்ணாலும் அது ஒரு சூப்பரான ட்ரிப்பாக இருந்துச்சு. நல்லா ஏசியெல்லாம் போட்டு குழு குழுன்னு செமையாக இருந்துச்சு. சென்னையிலேருந்து நம்ம கொடைக்கானலுக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையிலேருந்து நம்ம திருச்சிக்கு வந்தோம். திருச்சியிலேருந்து அப்படியே திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்லேருந்து நம்ம கொடைக்கானலுக்கு வந்தோம். கொடைக்கானலுக்கு ஈஸியாக போயிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்து தான் தெரியுது கொடைக்கானலுக்கு 45 கிலோமீட்டர் வந்து ஹேர்பின் பெண்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஷாக்கு. அந்த 45 கிலோமீட்டருங்கிறது மலை ஏறணும். மலை ஏறினாதான் அந்த 45 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணாதான் கொடைக்கானல் வருங்கிறது நியூஸே நம்ம பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருந்துச்சு. மலை மேலே எப்படா ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மலை மேலே நம்ம ஏறி கொடைக்கானலுக்கு வந்தோம். மலை மேலே ஏறி நம்ம வந்துட்டு இருக்கப்போ இந்த வியூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் வியூ. மலையில் நம்ம ஏறும்போது நம்ம ஃபோனை வச்சு எடுத்தோம் அந்த கிளிக்ஸ். இதுதான் இந்த வியூஸ். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வியூலாம் சூப்பராக இருக்குது. மலைகள்லாம் பாருங்களேன், நல்லா சூப்பராக அழகாக எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த வியூவை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொடைக்கானலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. நான் இது வரைக்கும் கொடைக்கானலுக்கு வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானலுக்கு வந்தேன். இந்த கொடைக்கானலுக்கு வரும்போது அந்த என்விரான்மெண்ட்லாம் பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குது. பச்சை பெசருன்னு மலை பிரதேசத்தில் அழகாக இருக்குது. இதை விட ஊட்டி செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊட்டியும் போனது கிடையாது. நம்ம கொடைக்கானலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். நம்ம சென்னையிலேருந்து திருச்சி வந்துட்டோம். திருச்சியிலேருந்து திண்டுக்கல் வந்தோம். தேனி ஹைவே, அந்த ஹைவேவை நம்ம யூஸ் பண்ணோம். அந்த ஹைவே வழியாக வந்து சாலைப்புதூர், நல்லம்பிள்ளை, சிங்காரக்கோட்டை, வத்தலக்குண்டு பைபாஸ் அந்த ரோடை பிடிச்சி வத்தலக்குண்டு வழியாக நம்ம வந்தோம். கட்டக்காமன்பட்டி அந்த ரூட் வழியாக வந்து அதுக்கப்புறம் கோடை காட் ரோட். இந்த காட் ரோடு தான் நான் சொன்னேன். இந்த காட் ரோட்ல ஏறும்போது தான் தெரியும் மலையோட பிரதேசம். அந்த ஒவ்வொரு மலையும் சூப்பராக இருந்துச்சு. கோட்டார்பட்டி, அதுக்கப்புறம் ராக் கார்டன் ஃபார்மு, மஞ்சளார் டேமு, ஃபால்ஸ் வியூ, தலையார் வியூ பாயிண்ட், பூலத்தூர் பிரிவு, மூளையாறு வாட்டர் ஃபால்ஸு, மயிலடம்பாறை வியூவு, பெருமாள் மலை, சில்வர் வாட்டர் ஃபால்ஸு, செண்பகனூர், இதெல்லாம் வந்து கடைசியாக நம்ம ஃபைனலாக கொடைக்கானல் வந்தோம். இந்த மலை ஏறும் போது எனக்கெல்லாம் செமையாக வயிற்ற கலக்கிருச்சு. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. மலை ஏறும் போதோ மலை இறங்கும் போதோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் கொடைக்கானலுக்கு வந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா த்ரில்லிங்காகவும் வேறு லெவலில் இருந்துச்சு. மற்றவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. சென்னையிலேருந்து கொடைக்கானலுக்கு வர நமக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆயிடுச்சு. 523 கிலோமீட்டர். சொல்லப்போனால் இந்த வியூ பாயிண்ட்லாம் பாருங்களேன், சூப்பராக அழகாக நல்லா அற்புதமாக இருக்குது. இந்த வியூவை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மலை ஏறும் போதோ மலை இறங்கும் போதோ அப்படி ஒரு அட்டகாசமான வியூவு இந்த கொடைக்கானல் வியூ பாயிண்ட்டு. இந்த கொடைக்கானலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இந்த கொடைக்கானலுக்கு எத்தனை பேர் பிடிச்சிருக்கு? இந்த கொடைக்கானல் எத்தனை பேர் எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொடைக்கானல் நம்ம வந்திருந்தோம், ஆனால் குளிர் சரியான குளிராக இருந்துச்சு. நம்ம கேட்டோம் ஏன் இப்படி குளிருது கொடைக்கானலை அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
காலையில் வந்து வெயில் செம ஜாஸ்தியாக இருக்கும். எந்த அளவுக்கு காலையில் வெயில் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நைட்டு பனி அவ்வளோ அதிகமாக இருக்குமா. காலைல வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நைட்டு பனியும் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ நம்ம போகும்போது காலைல வெயில் செம ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரி நைட்டு பனி வச்சு செஞ்சிருச்சு. ஆக மொத்தத்தில் இந்த கொடைக்கானல் நல்ல ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு எக்ஸைட்டிங்கான அனுபவம் எங்களுக்கு கொடுத்தது. இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான அனுபவம் உங்களுக்கு கொடுத்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கொடைக்கானல் நம்ம வந்தோம், சரி வந்துட்டோம், இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை அப்படியே நம்ம ஒரு vlog மாதிரி எடுத்து அதை நம்ம சேனலில் போடுவோம். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க, பார்த்து நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்களும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு முடிவு எடுத்தோம். ஒரு இடத்துக்கு நம்ம மட்டும் போய் என்ஜாய் பண்ணால் பத்தாது, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் அவங்களும் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம், நம்ம பிளான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு vlog எடுத்தோம். சரி ஒரு vlog எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அதுக்குன்னு சென்னையில இருந்து கொடைக்கானல் வரைக்கும் நான் எடுத்தேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, அதுதான் கிடையாது. திண்டுக்கல் வரைக்கும் வந்துட்டு வத்தலக்குண்டு பைபாஸ் வந்து கொடைக்கானல் காட் ரோட் அந்த ரூட்ல நம்ம வந்துட்டோம். கொடைக்கானல் காட் ரோட் அந்த ரூட்ல இருந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம். சரி இங்கேருந்து நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தா ஒவ்வொரு மலையும் நம்ம பார்க்கும்போது சூப்பரா அழகா ஒரு ரம்மியமான காட்சியா இருக்கு. இந்த காட்சியை இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க, இதுதான் அந்த ரம்மியமான காட்சி. இந்த மலை ஏறும் போதும் சரி இறக்கும் போதும் சரி அப்படி ஒரு ரம்மியமான காட்சி. இந்த ரம்மியமான காட்சி ஊட்டியில் இருக்குமான்னு தெரியல, நம்ம கொடைக்கானலுக்கு போகும்போது பார்த்தோம். அப்படி ஒரு அழகான ஒரு ரம்மியமான காட்சியா இருக்குது. இந்த காட்சியை நீங்க வீடியோல பாருங்க. ஆக மொத்தத்தில் இந்த கொடைக்கானல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நல்ல ஒரு சூப்பராக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுத்தது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த vlog வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நம்ம ஒரு vlogs.